நான் கிளம்புறேம்மா, கொஞ்சம் தண்ணி குடு. சமந்தி. என்ன சம்பந்தி, கிளம்பிட்டீங்களா? ஆமாங்க, கிளம்புறேன். ரொம்ப நேரம் ஆச்சு, பசங்களே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இந்தம்மா. சக்தி, நல்லா சாப்பிடு, நல்லா தூங்கு. அண்ணி, சக்தியை நாங்க நல்லா பாத்துக்கிறோம். எங்க வீட்டு பொண்ணை நாங்க நல்லா பாத்துக்க மாட்டோமா? அவ வயித்துல இருக்கிற பேரப்புள்ளையும் சேர்த்து பாத்துக்கிறோம். நீங்க நல்லா தான் பாத்துப்பீங்க. இருந்தாலும் எனக்கு பழகி போச்சு. மாப்பிள்ள கூட நாங்க ஆட்டோல வரும்போது அவன் வேகமா ஓட்டிட்டான். அதுக்கு அவங்க கூட சண்டை போட்டு எங்களை கால் டாக்ஸில அனுப்பி வச்சாரு. சமந்தி, சீக்கிரமா வளகா போச்சுக்கலாம். ஆமா, இவங்க 2 பேரும் பண்ண வேலையில கல்யாணத்தை எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா நடத்த முடியல. இந்த வளகாப்பியாவது நம்ம சொந்த பந்த எல்லாரையும் கூப்பிட்டு ரொம்ப கிராண்டா நடத்தணும். நான் மனசுல நினைச்சத நீங்க சொல்லிட்டீங்க. சக்தி, நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கம்மா. உன் வளகாப்ப நல்லா கிராண்டா நடத்தணும். உன் மாமியார் சொன்னதை கேட்டல்ல? சரி. கரெக்டா மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்துக்க. நான் கிளம்புறேங்க. என்னங்க, ஆட்டோ ஏத்தி விட்டுட்டு வாங்க. வாங்க போலாம். வரேங்க, வரேன். சொன்னல, டாக்டர் கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. உடனே ஃபோன் பண்ண சொன்னாங்க. ஏதோ முக்கியமான விஷயமா இருப்பது, ஃபோன் பண்ணி பேசிடு. நான் பண்றேங்க. எதுக்கு? அது ஏதாவது மாத்திரை சம்பந்தமா இல்ல எக்ஸசைஸ் சம்பந்தமா இந்த மாதிரி ஏதாவது இருந்துட்டு போட்டோம். முக்கியமான மேட்டரா இருந்தா உடனே பண்ணி பேசிடு. நம்பர் இருக்குல்ல? பேசு. சரி, இங்க என்னோட விசிட்டிங் கார்டு பவுச் இருந்துச்சு, பாத்தியா? நான் இதையும் பார்க்கலங்க. நீ ஒன்னும் ஃபோன் பண்ணலையா? இல்ல, லைன் கிடைக்கல. லைன் கிடைக்கலையா? நான் அப்புறம் பண்ணி பேசிக்கிறேங்க. ஏன் உடனே பண்ணி பேசுறேன்? ரிங் போகுது, பேசு. ஹலோ டாக்டர், நான் சக்தி பேசுறேன். சக்தியா? என்ன காரியம் பண்ணிட்ட சக்தி நீ? உனக்கு அபார்ஷனான விஷயத்தை இன்னும் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லலையா? பைத்தியமா உனக்கு? இதனால எனக்கு எவ்வளவு டென்ஷன் தெரியுமா? உங்க வீட்ல என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? நாளைக்கு இதனால என் பேரோ ஹாஸ்பிடல் பேரோ சேர்ந்துல கெட்டு போகும். நீ எவ்வளவு கெஞ்சின, எவ்வளவு வற்புறுத்தின. அதனால தானே உன் ஹஸ்பண்ட் கிட்ட கூட அபார்ஷன் மேட்டர் நான் வரைச்சேன். பக்குவமா நானே சொல்லிக்கிறேன்ட்டு இப்படி சைலண்டா இருந்தா எப்படி? இது மறைக்கிற விஷயமா? நாளைக்கு அபார்ஷனான விஷயம் வெளியே தெரிய வரும்போது உன் புருஷன் வருத்தப்படுவார் இல்ல? உன் ஃபேமிலி அப்செட் ஆயிடும்ல? அறிவில்லையா உனக்கு? சாரி டாக்டர். என்ன சாரி? நீ என்ன பண்ணிருக்கணும்? அபார்ஷனான மறுநாள் சொல்லிருக்கணுமா இல்லையா? இப்ப சைலண்டா இருந்தா யார முட்டாளாக்குற நீ? நீ அழுது கெஞ்சி கேட்டதால உன் மேல பரிதாபப்பட்டு இவ்வளவு நாளா உன் ஹஸ்பண்ட் கிட்ட இந்த விஷயத்த சொல்லாம இருந்த. உன் ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நான் நினைச்சதுக்கு மரியாதை இதுதானா? உடனடியா நீ எல்லா விஷயத்தையும் உங்க வீட்டுல சொல்லணும், புரியுதா? ஓகே டாக்டர். சரிம்மா, நான் வச்சிடுறேன். சத்தி, என்ன சொல்ற மாதிரி இருக்க? என்னன்னு கேக்குறான்ல? ஒன்றும் இல்லை, மெடிசன்ஸ்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணுறேன்னா. சத்தி
சத்தி என்னாச்சு என்னாச்சு? என்ன தெரியலப்பா மயக்க போட்டு விழுந்துட்டாப்பா சத்தி சத்தி இங்க பாரு மா போய் தண்ணி கொண்டு வாங்கம்மா என்னம்மா இது? சத்தி ஐயோப்பா போய் ஒரு கால் டாக்ஸி பிடிச்சிட்டு வாங்களேன் ஏய் நிறுத்துடா. நான் என்ன இருக்காது? வாயும் வயிறுமா இருக்கா? மயக்கம் போட்டிருக்கா? என்னவோ ஏதோ. நான் டாக்டருக்காக ஃபோன் பண்றேன். நிறுத்துங்க. வாயு வயிறுமால இல்ல. இவ நம்ம பேர புள்ளைய கலைச்சிட்டாங்க. என்னம்மா சொல்றீங்க உண்மையதான் சொல்றேன். இவ டாக்டர் இப்ப பேசினா இல்லையா? நான் தற்செயலா கேட்டுட்டேன். டாக்டர் இவளை கண்டபடி திட்டினாங்க. என்ன சொல்லி திட்டினாங்க தெரியுமா? அபார்ஷன் பண்ணத ஏன் உங்க வீட்டுல சொல்லலன்னு திட்டினாங்க. ஐயோ, நம்ம குடும்ப வாரிசை அழிச்சிட்டு வந்து அத மறைச்சிட்டு அவ பாட்டுக்கு இருக்கிறானா? இவளுக்கு என்ன நெஞ்செழுத்தம்? இவள துர்கா, நான் சொல்றத கேளு. விடுங்க வா, என்ன. என் கூட வா. வா, விடுங்க. நான் சொல்றேன்ல. வா வா. விடுங்க. இப்ப ஒண்ணும் ஆக போறதில்ல. அமைதியா இரு. இல்லங்க, இவ இனிமே இந்த குடும்பத்துக்கே வேண்டாம். டேய் திவா, இவள அரைச்சு துரத்துடா. இல்லனா நடக்கிறத வேற. ஐயோ துர்கா, இது ராத்திரி நேரம். அப்படியெல்லாம் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. அமைதியா இரு. அவங்க அம்மாவையும் மேகலாவையும் வர சொல்லுவோம். அப்புறம் என்ன பேசணுமோ பேசி முடிவு பண்ணுவோம். என்ன முடிவு? அவ இனிமே இங்க வேண்டாம். ஐயோ துர்கா, விடியற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இரு. நீ கொஞ்சம் வெளியில இரு. போ. இல்லங்க. நான் சொல்றேன்ல, போ. இல்ல. போ. சக்தி, சக்தி, எந்திரிமா. கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வை. கொஞ்சம் குடி. எந்திரிமா. மெதுவா. சாரி மாமா, கொஞ்சம் தலை சுத்திடுச்சு. இந்த மாதிரி முழுகாம இருக்கிற நேரத்துல தலை சுத்துறது சகஜம் தானே? சரிம்மா, நீ இப்போ ரெஸ்ட் எடு. கல்ல பார்ப்போம். போமா, போய் தூங்கு. அப்படியே மேட்ரு. ஆமாப்பா, உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொன்னேன், அந்த வெள்ளையம்மா அந்த வீட்டுல இருக்கிறது எனக்கு சிக்கல். நீங்க தான் அவளால என்ன செய்ய முடியும்னு சும்மா இருந்துட்டீங்க. சும்மாருமா, நீ தான் அங்க பவர்ஃபுல்லா இருக்கியே. அந்த கிளை வேலை என்ன செஞ்சிட முடியும்னு நான் அசால்ட்டா இருந்தேன். பைத்தியக்காரத்தனமா பேசாதீங்கப்பா. சின்ன சின்னதா பத்த வச்சாலும் பிரச்சனையை பெருசு பண்ண முடியாதா? விஜய் சொல்றது கரெக்டுங்க. கூனிங்கிற சாதாரண வேலைக்காரி கேள்வியால் தானே ராமனை காட்டுக்கு போனா. அவளும் கூலி மாதிரி தான் வேலை செய்யறா. ஏற்கனவே அந்த கண்மணி வேற போய் பாத்திருக்கா. இப்போ அந்த பேச்சு முத்துக்கிட்ட அங்கோட அட்ரஸ் கேக்குறா. அவளுக்கும் அந்த அங்குக்கும் என்னமா உறவு? எதுக்கு அவ அட்ரஸ் இவ கேக்குறா? குட், வெரி குட் பாயிண்ட், வெரி குட் பாயிண்ட். இதுல உங்களுக்கு என்ன சந்தோஷம் வேண்டியிருக்கு? அதானே, அவ
என்ன காலி பண்றதுக்கு பிளான் பண்றாப்பா. என்னங்க அட நீ வேறம்மா. அந்த வேலைக்கார கிழவி பிளான் பண்ணி கிழிச்சா. என்கிட்ட ஒரு மாஸ்டர் பிளான் இருக்குமா, அது மட்டும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு வச்சுக்க, அதோட எஃபெக்டே வேற. ஆமா கேச்சிங்க, இது வரைக்கும் ஒரு துரும்பு கூட எடுத்து போட்டது இல்ல. பிளான் வச்சிருக்கீங்களா? பிளான் கொஞ்ச நேரம் சும்மா இருங்கப்பா. வேற என்னமா பண்றது? நானே ஒரு ஐடியா சொல்றேன். இது தாமரையோட நகை. அவளுக்கு தெரியாம இதை எடுத்துட்டு வந்திருக்க. இத வச்சு அந்த வெள்ளையம்மாவ. ஓகே ஓகே ஓகே, எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. எதுவும் சொல்ல வேண்டாம். நீ விளக்க சொல்ற அளவுக்கு நான் ஒன்னும் டியூப்லைட் இல்லம்மா. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேம்மா. நீ எல்லாத்தையும் மறந்துட்டு வீட்டுக்கு போமா, ரிலாக்ஸா இரு. டிவி பாரு, சினிமா பாரு, புருஷனோட நல்ல சந்தோஷமா இரு. ஓகே? சொல்லிட மாட்டீங்களே? என்னம்மா நீ? இது சூப்பர் கம்ப்யூட்டர் பெத்த மாஸ்டர் கம்ப்யூட்டர் பிரெயின்மா. இது கோடு போட்டா ரோடு போட்டு வண்டியே ஓட்டுருவோமா, நூல் நுழைக்கிற இடத்துல ஆளே நுழைச்சிருவோமா. நீ தைரியமா போமா. அந்த வெள்ளை அம்மாவை இல்லை அம்மாக்குறேன். நீ போமா. ஜாக்கிரதப்பா, இந்த விஷயம் யாருக்கும் வெளியே தெரியக்கூடாது. சொதப்பிட மாட்டீங்கல்ல? நீ போ, யூ கேரி ஆன், நான் பாத்துக்கிறேன். வரேம்மா. போயிட்டு வாம்மா. எங்க இப்ப கூட உங்க மேல எனக்கு முழுசா நம்பிக்கை வரல. இந்த நகையை வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? பத்மா, நான் வெறுங்கைய வச்சுக்கிட்டே வேட்டையாடுவேன். இப்ப நகை கிடைச்சிருக்குல்ல, சும்மா விடுவேனா? போறேன். என்ன பட்டம்? திருட்டு பட்டம். வெயிட் அண்ட் see. ஏய், சீக்கிரமா சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதானே? கிளம்புறமா? சாப்பிடும்போது எதுக்கு திட்டுற? அவளுக்கும் தெரியும்ல எப்ப கிளம்பணும்னு. மேகலாக்கா எங்க? யாரையோ பார்க்கணும், வெளியில கிளம்பி போயிருக்கா. ஹலோ ஹலோ, நான் சதாசிவம் பேசுறேன். அண்ணே, நான் திலகா பேசுறேன். சொல்லுங்க. நீங்களும் மேகலாவும் கொஞ்சம் கிளம்பி வர முடியுமா? என்ன விஷயம்? அம்மா போயிட்டு வரேன். ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பேசணும். மேகலாவையும் கூட்டு வரீங்களா? மேகலா வீட்டுல இல்ல அண்ணே. என்ன விஷயம் சொல்லுங்க. மேகலா இல்லாட்டினாலும் பரவாயில்ல, நீங்க மட்டுமாவது வாங்கல. என்னண்ணே, சக்தி இத தப்பா பேசினல? அவ இத தப்பா பேசினா கடிங்க. அவ உங்க வீட்டு பொண்ணு, நாங்க ஒண்ணும் சொல்ல மாட்டோம். இல்லம்மா, போன்ல எதுவும் பேச வேண்டாம். தயவு செஞ்சு நேர்ல வாங்க, பேசலாம். சரிண்ணே, நான் வச்சிடறேன். என்னம்மா சம்பந்தியா பேசினாரு? என்ன விஷயம்? ஆமாம்மா, நேத்திக்கு தானே சக்தி கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு வந்தோம். வளகாப்பா அது இதுன்னு சந்தோஷமா தான் பேசினாங்க. அதுக்குள்ள போன் பண்ணி என்ன வீட்டுக்கு வர சொல்றாங்க. ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? அதையும் நீ பிரச்சனைன்னு நினைச்சுக்கிற? ஏதாவது நல்ல விஷயமா கூட இருக்கலாம்ல. சக்தி நல்லா இருக்காளா? அவளுக்கு ஒண்ணும் இல்லையே? ஆஹா, அவளுக்கு ஒண்ணும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் ஏன் நின்னு புலம்பிக்கிட்டு இருக்க? போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வா. போயிட்டு வா. சரிம்மா. அம்மா, நீ வீட்டை பாத்துக்க, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி, நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா.
நைட்டெல்லாம் தூங்கலையா? கண்ணெல்லாம் செவந்திருக்கு. எப்படி தூக்கம் வரும்? மனசுல ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படி தூங்குறது? நானும் நீயும் தாண்டா தூங்காம இருக்கோம். ஆனா தப்பு செஞ்ச உன் பொண்டாட்டி சுகமா தூங்கி எழுந்திருச்சு எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கா பாரு. உனக்கும் எனக்கும் தான் அவஸ்தை. ஏன்னா நம்ம மனசு பூ மாதிரி, கல்லு மனசுக்கு அரிக்கே எதுவுமே உரைக்காதுடா. ப்ரஷ் பண்ணிட்டீங்களா? இருங்க வந்துடுறேன். அத்தை, கத்திரி எங்க இருக்கு? என்னத்தை கட் பண்ண போற? இல்ல, காஃபி போடுறதுக்கு பால் பாக்கெட் கட் பண்ணணும். எனக்கு தெரியாது. எங்க நீங்க பாத்தீங்களா? அங்கதான் எங்க இருக்கும் தேடி பாரு. சரி அத்தை, டிஃபன் என்ன பண்ணட்டும்? எதை வேணாலும் பண்ணு. கத்திரி எங்க போச்சு? ஏன் வேணான்னு சொல்ற? எனக்கு ஒண்ணும் இல்ல. நேத்து மயக்கம் போட்டு விழுந்த, இப்ப ஒண்ணு இல்லைன்னா எப்படி? இந்த மாதிரி நேரத்துல இப்படி வரதானே அதை செய்யும். எந்த மாதிரி நேரத்துல? என்னங்க, முழுகாம இருக்கிற நேரத்துல இந்த மாதிரி மயக்கம் வரதான் செய்யும். சக்தி,